எம்டிஎம்கே டிஎம்கே அப்படின்னு மிகப்பெரிய பெஸ்டிஸ் 2 பேருங்க. ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டா இருந்து 9 வருஷம் கழிச்சு திரும்பவும் பிரிஞ்சு, ஏற்கனவே ஒரு வாட்டி பிரிஞ்சிருக்காங்க. திரும்ப ஒரு வாட்டி பிரிஞ்சு என்ன பண்ணிருக்காங்க, என்ன ரொம்ப அதிகமா அவமானப்படுத்தினேன் என் லைஃப்லயே அப்படின்றத வந்து எம்டிஎம்கேவோட லீடர் வைகோ சாரே சொல்லி இருந்திருக்காரு. அதே மாதிரி 2வது விஷயம், அவரு இதெல்லாம் பேசிட்டு அடுத்து ஒரு மேடை ஒன்று வைக்கிறாரு. அதாவது பின்னாடி பாத்தீங்கன்னா டிவிகே கட்சியோட ஒரு பிக்சர் இருக்கு, ஒரு ஃபிளெக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அதுல வைகோ சார் பேசுறாரு. வைகோ சார் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா வந்து பேச்சு வழக்குல பாத்தீங்கன்னா டிவிகேவோட பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் சிஎம் விஜய் சார் என்ன சொல்றாருன்னா வந்து என்னோட கட்சியில பாத்தீங்கன்னா 2 எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அதாவது ஜெயிச்ச 2 எம்எல்ஏ தான் அந்த கட்சியில இருக்காங்க எம்டிஎம்கே கட்சியில. அந்த 2 எம்எல்ஏவும் ரிசைன் பண்ண சொன்னாரு டிவிகே விஜய் சார். ரிசைன் பண்ணிட்டு நான் அவருக்காக வந்து கூட நின்று, நான் அவருக்காக அதாவது அந்த எம்எல்ஏ வந்து ஜெயிக்கிறதுக்காக நான் கூட நின்று திரும்பவும் அதாவது பை எலெக்ஷன் வரும் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா அவங்கள சப்போர்ட் பண்றேன், நீங்க வந்து டிவிகே கட்சியில் நின்று திரும்ப எம்எல்ஏவா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது விஷயம் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த 2 பேர்கிட்ட சொன்னபோது செந்தில் செல்வன் பதிலே சொல்லலை. அவர் நேராக திமுக தான் இருக்க போகிறேன்னு போயிட்டார். ராஜேந்திரன் நான் மதிமுகவாக தான் இருக்கிறேன், ஆனால் எம்எல்ஏவாக தொடர்றேன்னு சொல்லியிருக்கார். ஒன்றும் தப்பு கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி அது. குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? 3வது விஷயம், ஏஐடிஎம்கே எப்படி ரொம்ப அதிகமா ஒரு 3 பாட்டா 4 பாட்டா 5 பாட்டா இன்னைக்கு எப்படி உடஞ்சு இருக்கோ அதே மாதிரி இன்னைக்கு எம்டிஎம்கே அப்படின்ற அந்த கட்சியுமே உடைய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா எம்டிஎம்கேல வைகோ சார் நான் தான், அவரு தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு மக்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரிஞ்சு அந்த எம்டிஎம்கேல இருந்து வெளியே வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போயிட்டு இருக்காங்க. இந்த 3 விஷயத்த இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். உண்மையாலுமே ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்றதை விட இன்னைக்கு புதுசா ஒரு வேர்டை வந்து பிஜேபியும் கொடுத்திருக்காங்க, டாங்கி ட்ரேடிங். இனிமே வந்து அது குதிரை பேரம் கிடையாது. டிவிகே பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் சிஎம் விஜய் சார் பண்றது பாத்தீங்கன்னா கழுதை பேரம் அப்படின்னு ஒரு கமெண்ட்டையும் கொடுத்திருக்காங்க. உண்மையாலுமே இது குதிரை பேரமா கழுதை பேரமா இல்ல உண்மையாலுமே டிவிகே பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங், அதாவது வைகோ சார் வெளிப்படையா ஸ்டேஜ் போட்டு ஹார்ஸ் ட்ரேடிங் விஜய் சார் பண்றாருப்பா அப்படின்னு தெளிவா சொன்னது உண்மையா அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பொலிட்டிக்கல் பார்ட்டி அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொன்ன மாதிரி வந்து ஏதாவது ஏடிஎம்கே மாதிரியே எம்டிஎம்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பிரிவினை வந்து அதாவது இன்னைக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளேயே இருக்குங்க. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இன்னைக்கு தேதியில கூட ஒரு கரூர்ல இருக்க முக்கியமான எம்எல்ஏங்க ஏடிஎம்கேல ஜெயிச்சவர், 1700 ஓட்டு கிட்ட ஜெயிச்சவர், அவரே ரிசைன் பண்ணிருக்காரு. டிவிகே கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுவான்ற ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கெஸ் இருக்கு. ஆனா நானும் அதான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவர் அந்த விஜயபாஸ்கர்ன்றவர் வந்து கரூர்னு ஜெயிச்சாரு இல்லையா, அவர் திரும்பவும் வந்து வெளியே வந்து கண்டிப்பா டிவிகேல ஜாயின் பண்ணிடுவாரு எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஆனா இந்த நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா ஒரு பெரிய ஒரு டிராமா மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, இந்த எம்டிஎம்கே கட்சியை பத்தி நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது எம்டிஎம்கே கட்சி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான். டிஎம்கேல பாத்தீங்கன்னா வந்து கருணாநிதி அந்த லீடரா இருந்தவர் பாத்தீங்கன்னா 1994, அதுக்கப்புறம் எம்கே ஸ்டாலின் அவரோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது சரியா வராதுப்பா, இன்னுமே இந்த கட்சியில இருந்தா சரியா வராது, நம்மளோட அரசியலோட அந்த ஒரு எதிர்காலம் கண்டிப்பா நல்லா இருக்காது, அதனால நம்ம வேற கட்சி ஆரம்பிச்சிட வேண்டியது இல்ல வேற கட்சி தாவிர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வைகோ சார் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க சப்போர்ட்டர்ஸ் அந்த கட்சியில இருக்கவங்க அவரை சப்போர்ட் பண்றவங்க எல்லாத்திலையும் ஒரு ஐடியா எல்லாம் கேட்டுட்டு அதுதான் வந்து எம்டிஎம்கே மதிமுக அப்படின்ற ஒரு கட்சி. ஸோ இந்த கட்சி வந்து ஆரம்பிச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவர் நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க, 1-2 லோக்சபா சீட்ஸ்லாம் கூட எம்பி சீட்லாம் கூட ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் என்னாச்சு, 2017 கிட்ட பாத்தீங்கன்னா வந்து திரும்பவும் ஒன்னா ஜாயின் பண்ணிக்கலாம், டிஎம்கேல இருந்து நான் பிரிஞ்சு வந்துட்டேன், டிஎம்கேல இருந்து நான் ஆல்ரெடி கூட இருந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு அகெயின்ஸ்டா தான் இருக்கேன், திரும்பவும் பிஜேபி தமிழ்நாட்டுல வர மாதிரியே இருக்கு, அதனால 2017 எலெக்ஷன்ல நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2017 ஒண்ணு சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 2026 9 வருஷம் கழிச்சு திரும்ப என்ன பண்ணாங்க, வைகோ சார் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் வச்சுட்டாருங்க. அதாவது 29 ஜூன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய மீட்டிங்ல என்ன சொல்றாருன்னா 1400 மக்கள் கிட்ட இருக்காங்க, நம்ம இன்னமே டிஎம்கே கூட அலையன்ஸ்ல இருக்கவே கூடாதுப்பா,
பயங்கரமா கொடூரமா அவமானப்படுத்திட்டாங்க நம்மளைய. அதாவது என்ன அவமானம்ன்ற இந்த வீடியோல தெளிவா பாருங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் அவங்க கற்பனையில கூட நினைச்சு பார்க்கக்கூடியாத ஒரு அவமானம் தான். அந்த மாதிரி ஒரு அவமானம் தான் வந்து டிஎம்கே எம்டிஎம்கேக்கு உண்மையாலுமே தந்திருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம எல்லாரும் உற்று நோக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து அந்த அவமானம்னு சொல்லிட்டு இருக்கே, அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு கட்சிக்குமே அதோட அடையாளம் எதுன்னு நினைக்கிறீங்க? அதோட கொள்கைகள் தான் இல்லையா? அதோட கொள்கைகள் அதே மாதிரி 2ஆம் பட்சமா அதுல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அதோட பிளாக், அதே மாதிரி அந்த கட்சியோட அந்த கொடி நான் சொல்றேன் கொடி, அதே மாதிரி அந்த கட்சியில இருக்க முக்கியமான ஆட்கள் தான் இல்லையா? சோ இப்போ இந்த ரீசெண்டா நடந்த எலெக்ஷன் இருக்குல்லங்க 2026 எலெக்ஷனு, அதுல வந்து மதிமுக எம்டிஎம்கே வந்து அதிக சீட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப அதிகம்னா உங்களுக்கு வந்து 5, 6 அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தரல. ஸோ அது கம்மியான சீடு தான் வந்து டிஎம்கே தந்திருக்கு. ஆனா டிஎம்கே பாத்தீங்கன்னா விசிகாக்கும் அப்படிதான், ஐயுஎம்எலுக்கு அப்படிதான். அவங்களும் அந்த டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு வரும்போது இந்த ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. அதாவது வந்து நீங்க கம்மியா கொடுத்துறீங்க அப்படின்றத வச்சிருக்காங்க. அதாவது இன்னொரு விஷயம் டிஎம்டிகேக்கு மட்டும், அதாவது வந்து விஜயகாந்த் சாரோட அவங்களோட கட்சிக்கு பாத்தீங்கன்னா, பிரேமலதா மேமோட கட்சிக்கு பாத்தீங்கன்னா அதிகமா கொடுத்துட்டாங்க தான். ஸோ இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நான் இது வந்து என்ன படுத்திட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. 2வது விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், அது என்னன்னா ஓவராலா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க எம்எல்ஏஸ்லாம் அவங்க ப்ரொபகேண்டா பண்ணும்போது, அவங்க வந்து ஓட்டு கேட்கலாம் போகும்போது அவங்க என்ன பண்ணும், உதயசூரியன் சின்னதை தான் அணிஞ்சிருக்கணுமா. அவங்க உதயசூரியன் பேர்ல தான் வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணணுமா. மதிமுகவுக்கு தனியா கொடி இருக்குங்க. மதிமுகவுக்கு தனியா வந்து பிளாகே இருக்கு. அந்த கட்சிகள் பிளாகே இருக்கு. அதோட கொள்கைகள் தனியாவே இருக்கு. அதோட துண்டுலாம் வந்து தனித்தனியாவே இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து நீ யூஸே பண்ணக்கூடாது. ஐயுஎம்எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போறான். டிஎம்டிகே யூஸ் பண்ணிட்டு போறாங்க. அடுத்து காங்கிரஸ் பார்ட்டி யூஸ் பண்ணிட்டு போறாங்க. நீ ஒரு ஆள் மட்டும் ஒன்னோட கொடிய ஆளுங்களே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து டிஎம்கேவோட தலைமை ஸ்ட்ரிக்டா சொல்லிருச்சு. ஸ்ட்ரிக்டா சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும், உண்மையாலுமே இது மிகப்பெரிய ஒரு அவமானம் தான். அதாவது வந்து ஒவ்வொரு கட்சியினருக்குமே அவங்களோட அடையாளம்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொள்கைகள், அதே மாதிரி அவங்களோட கொடி, இந்த மாதிரி அவங்களோட அந்த துண்டு, அது இதெல்லாம் வந்து அவங்க ட்ரெஸ் கோடே வந்து ஒரு பெரிய ஒரு அடையாளம் தான். அதெல்லாம் இல்லாம தன்னோட ஒரு கோர் ஒரு விஷயத்த விட்டுட்டு, அதாவது ஒரு அவமானம் அப்படின்றத வந்து அவங்க நினைக்கிறாங்க. வைகோ சார் அதான் நினைக்கிறாரு. அவமானமா நினைச்சிட்டு அவர் வந்து திரும்பவும் வெளியே வந்துட்டு என்ன பண்றாரு, அவர் வந்து இன்னைக்கு வந்து இவரு டிஎம்கேவோட லீடர் என்னை வந்து அவமானப்படுத்துறாரு அப்படின்றத சொல்றாங்க. 3வது விஷயம் என்னன்னா வந்து 3வது விஷயம் என்னன்னா வந்து அந்த அலிகேஷன்ல பாத்தீங்கன்னா 3வது விஷயம் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளக்கூடியதா தான் இருக்கு. என்னன்னா வந்து அந்த முக்கியமா மெஜாரிட்டியான பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருங்க? 108 சீட்டு கிட்ட வந்து ஜெயிச்ச ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பாத்தீங்கன்னா, அதாவது எலெக்ஷன்ல ஜெயிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டினா வந்து விஜய் சாரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லையா? அந்த விஜய் சாரோட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜெயிச்சதுக்கு அப்புறமே வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அலையன்ஸ், அதாவது வந்து அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்றனால நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்னு 3 அலிகேஷன், அதாவது வந்து 3 அலிகேஷன்ல 3 ஹியூமிலியேஷன்ற வார்த்தைகளை வந்து வைகோ சொல்றாரு. 3 அவமானங்கள் வந்து எங்களுக்கு மேற்பட்டுருச்சு அப்படின்றத அவரு சொல்றாரு. அவரு ஐடியால இருந்து. சோ அதனாலதான் நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்றத சொல்றாருங்க. உண்மையாலுமே 2வது விஷயம் ஒன்று சொல்றாங்க பாத்தீங்களா, அதாவது வைகோ சார் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் போட்டு விஜய் சார் வந்து என்னோட 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொன்னாருப்பா, ஆனா வந்து அது எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா 2 எம்எல்ஏ வந்து 2 பக்கமா போயிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து விஜய் சார் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ 2 பேர் இருக்காங்க எம்டிஎம்கேல. அந்த 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு டிவி கட்சியில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்றாங்க. இதுக்காக பணம் பரிமாற்றம் நடந்தா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் வந்து கிளியர் கட்டா நமக்கு வந்து யாருமே எந்த ஒரு யூடியூபருமே அதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. சோ என்னன்னா 2 எம்எல்ஏட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஎம் ராஜேந்திரன் கடையநல்லூர்ல இருக்க எம்எல்ஏ, ஆர் செந்தில் செல்வன் சீர்காழியோட எம்எல்ஏ. அதாவது இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து டிவிக்கு வந்து 10 சீட்டு வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுது இல்லையா, அவங்க வந்து 107 வச்சிருக்காங்க. ஒன்னு ரிசைன் பண்ணனால, அதனால வந்து ஒன்னு டிவிக்கு திருச்சி ரிசைன் பண்ணனால விஜய் சார், அதனால 107 வச்சிருக்காங்க இல்லையா, அதனால இதுக்கெல்லாம் வேகன்சி ஃபில் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது உண்மைதான். ஆனா இந்த 2 எம்எல்ஏ வந்து 2 டைரக்ஷனா போயிருக்காங்க. எப்படின்னா வந்து செந்தில் செல்வன் எம்எல்ஏ என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த பொதுச் செயலாளர் அந்த மீட்டிங்கே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நான் எப்பயுமே இனிமே எம்டிஎம்கேவோட கூட்டே கிடையாது, வைகோவே என் தலைவனே கிடையாது, நான் திரும்பவும் டிஎம்கேக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிட்டாருங்க. ஒரு பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தான் அது. இன்னொரு எம்எல்ஏ இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து விஜய் சார் வந்து எம்எல்ஏ பொசிஷனை வந்து ரிசைன் பண்ண சொன்னாரு, பண்ணி டிவிகேல ஜெயிக்க சொன்னாரு. ஆனா இந்த எம்எல்ஏக்கு விருப்பம் கிடையாது.
இந்த எம்எல்ஏ என்ன பண்றாங்க, நான் எம்எல்ஏவே இருந்துட்டு போறேன். எனக்கு பாத்தீங்கன்னா வந்து அதாவது என்னோட ஊர் மக்கள், என்னோட சாமானிய மக்கள் எல்லாருமே வந்து என்ன சூஸ் பண்ணி என்னோட அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல என்ன வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதனால திரும்பவும் எதுக்கு இந்த ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ்? திரும்பவும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்து விஜய் சார் சொல்றாருன்னு ஒரே ஒரு விஷயம் தாங்க. இதுக்கு மேல உண்மையாலுமே பின்னாடி எதுவும் கிடையாது. ஏன்னா டிவிகே கட்சியில இருந்து இன்னும் ஜெயிச்சிட்டோம்னா வந்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறமே வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதுல இருந்து திரும்பவும் வெளியே வர்றதுக்கு அவசியம் கிடையாது, முடியாது. ஒரு எம்எல்ஏ அப்படி வெளியே வரவும் முடியாது. அதனால என்ன நடக்கும்னா வந்து மத்த கட்சியினரை சார்ந்து இல்லாம மற்ற கட்சியினர் வந்து டிவிகே விஜய் சார் நம்பாம அவரே பாத்தீங்கன்னா வந்து இறங்கி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இதுல உண்மையாலுமே மாட்டிக்கிட்டது யாருன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து மக்கள் தான் அப்படின்றது தோணுதுங்க. இது ஒரு சில விஷயம் என்னன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரில அது அரசியல் அமைப்புலேயே பாத்தீங்கன்னா ஒரு சில ஓட்டைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில ஓட்டைகளை தான் நான் இதை பாக்குறேன். எப்படின்னா ஒரு சில கட்சிகள் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆகணுன்றதுக்காக மக்களால தேர்ந்தப்பட்டவங்க திரும்பவும் ரிசைன் பண்ணி திரும்பவும் எலெக்ஷன் கமிஷன் திரும்பவும் எலெக்ஷன் நடத்தி எல்லா மக்களும் ஓட்டு போட வச்சு ஒவ்வொருத்தன் ஊர்ல இருந்து ஃபாரின்ல இருப்பான், வேற ஊர்ல சென்னையில இருப்பாங்க, மதுரையில இருப்பாங்க, கன்னியாகுமரியில இருந்து நிறைய பேர் வேற வேற மாநிலத்துக்குலாம் அதாவது அங்க தங்கிட்டு அங்க இருக்க மக்கள் திரும்பவும் வந்து திரும்பவும் எலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவங்கலாம் வந்து திரும்பவும் நடந்துட்டு இருப்பாங்க. பணம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் தானேங்க. ஸோ இந்த விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா வைகோ சார் வந்து திரும்பவும் கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. வைகோ சார் வந்து எப்படியாவது விஜய் சார் வந்து ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்றாங்க. ஆனா வைகோ சார் உண்மையாலுமே டிஎம்கே விட்டுட்டு வந்ததுக்கு 3 காரணம் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? வைகோ சாரோட கட்சியுமே இன்னைக்கு 2 பக்கங்களா போயிருச்சு. அவர் வச்சிருக்கதே 2 கண்ணே கண்ணுன்ற மாரி. அந்த 2 கண்ணுல பாத்தீங்கன்னா, ஒரு கண் பாத்தீங்கன்னா டிஎம்கே பக்கம் ஓடி ஆல்ரெடி கிளம்பி போயிருச்சு. ஏடிஎம்கே எப்படி உடைஞ்சது? அதே மாரி தான் இது. ஆனா ஏடிஎம்கே பக்கம் போன அந்த ஆளு, அதாவது டிஎம்கே பக்கம் போன அந்த ஆளு என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, அந்த சார் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, அவரு அதுக்கப்புறம் வைகோக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து துரை வைகோவை தான் வந்து அடுத்த ஒரு கட்சியோட தலைவரா வந்து வைகோ சார் அவங்க வந்து நிறுவனாரு. அதனாலேயே வந்து எங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க திரும்ப பிரிஞ்சு போனதுக்கான காரணம் உண்மையாலுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அந்த இன்டர்னல் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இஷ்யூ துரை வைகோவை திரும்பவும் மேல கொண்டு வந்ததுதான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நிறைய கட்சியினர், டிஎம்கே கட்சியினரா இருக்கட்டும், பிஜேபி கட்சியினரா இருக்கட்டும், அவங்களாம் என்ன வந்து மிகப்பெரிய ஒரு காட்டமான ஒரு அவங்களோட அந்த ஒரு விஷயம், அதாவது அவங்களோட ஐடியாவை வைக்கிறாங்க. பிஜேபி பொலிட்டிக்கல் பார்ட்டி பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு கழுதை பேரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அசிங்கப்படுத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா எம்டிஎம்கேவும் கழுதைன்னு சொல்லி அசிங்கப்படுத்திருக்காரு. பேரம் கழுதை பேரம்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு வந்து டிவிக்கும் அசிங்கப்படுத்தி இருந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்க ஒரு நேரத்தில் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஹார்ஸ் ட்ரேடிங்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா வைகோ சார் சொன்னதை வச்சு பார்த்தா இது கண்டிப்பா இது ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் தான். ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு என்னோட கட்சியில என்ன ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த விலை கொடுத்து வாங்கியிருக்காங்கன்ற எனக்கு ஒரு தாட்டா இருக்குங்க. ஏன்னா சும்மா வந்து ஒரு எம்எல்ஏ வந்து தன்னோட நம்பின ஒரு மக்களை வந்து அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து ஜெயிக்கலாம் ஜெயிக்காம கூட போலாம் அடுத்த வாட்டி. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு வந்து இன்னைக்கு அவங்க வந்து திரும்பவும் டிவிக்கில் நின்று ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு குதிரை பேரமா எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கின்றது கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னைக்கு அந்த ஒரு வைகோ சார் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டா இருக்குமா இல்லையா? இருந்தா உங்களோட ஐடியா என்ன, உங்களோட கருத்து என்ன, விஜய் சார் சொன்னது கரெக்ட் தானா அப்படின்றதையும் உங்களோட கம்ப்ளீட் வியூ கமெண்ட்ல தெரிவிச்சா நான் கண்டிப்பா எனக்கு அதை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கு. வேற என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா நீங்க என்ன வீடியோ சொல்றீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா நாங்க கிரியேட் பண்ணி மேக் பண்ணுவோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்க சந்திக்கிறேன். பாய்.